புதிய மனைப்பிரிவு துவக்க விழா. இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்து மேடையிலே வீற்றிருக்கும் சாதாரணமாக தஞ்சையிலே ஊர்வம்பும் படித்து முடித்துவிட்டு திரிந்த என்னை வலுக்கட்டாயமாக எங்கள் அப்பா அழைத்து போடா, இவனை இங்கே இருந்தா தேர மாட்டான் என்று கூறிய என்னை இங்கே வரவழைத்து என்னை அவருடன் அரவணைத்து என்னை நம்பி மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைத்து என்னை சென்னையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கு என்னை ஆளாக்கிய, அது மட்டுமல்லாமல் இங்கே பெரிய என்னை ஒரு மகிழ்ச்சி கடல் ஆளாக்கி, இத்தனை மகிழ்ச்சிக்கு மேலேயும் நான் தஞ்சைக்கு செல்கிறேன், எனக்கு அதில் ஆர்வமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, சரிடா போயிட்டு வா, ஆனால் நீங்கள் இருந்தால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் போயிட்டு வா, நீ ஆசைப்படுகிறா என்று என்னை மனப்பூர்வமாக அனுப்பி வைத்து எனக்கு அங்கே தொழில் செய்வதற்கும் பெரும் உதவி செய்து என்னை அங்கே ஒரு தொழிலதிபராகவும் அங்கே அரசியலிலும் விவசாயத்திலும் சமுதாயத்திலும் நான் வெற்றி நடை போட முழு உறுதுணையாய் என்னை ஆளாக்கிய எனது அன்பு சித்தப்பா எம்ஜிஎஃப் டாக்டர் எஸ் கெல்லிவளவன் அவர்களே, சித்தப்பாவிற்கு இணையாக என்னையும் அசோக்கையும் வீட்டிலே வைத்து எங்கள் இருவரையும் பாகுபாடு பார்க்காமல் மணிக்கு ஈடு இணையாக எங்களை வளர்த்து ஆளாக்கிய அன்பு சித்தி கலையரசி அவர்களே, இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் சொந்தக்காரராக இவரால் தனியையின் மார்க்கெட்டர் உயர்ந்தார்கள் என்று கண்டிப்பாக 100% சொல்ல முடியும். மார்க்கெட்டிங், அதாவது ஒரு தொழிலுக்கு மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எதை ஒன்று வாங்குகிறோமோ அதை விற்றா தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். அதை விற்பனை செய்வதற்கு பல தணிகை மார்க்கெட்டிங் உறவுகளை தன்னோடு தோளிலே சுமந்து கொண்டிருக்கும், தணிகையையும் மார்க்கெட்டிங் உறவுகளையும் தன்னில் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் விடாமுயற்சி, பேச்சில் திறமை உள்ளவர். ஒரு நேரத்தில் என்ன பேச விட்டு உட்காந்துருப்பான், இப்போ அவன் பேசினானா நம்ம பேச்செல்லாம் எடுக்கவே எடுக்காது. அது மாதிரி தணிகையை தன்னுள்ளே வைத்திருக்கும் தணிகை மார்க்கெட்டர்ஸின் சிம்ம சொப்பனம் அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களே. புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி, அதெல்லாம் பழைய கணக்கு. புலி 8 அடி பாஞ்சா குட்டி 1000 அடி பாயுங்கிறது தணிகையின் கணக்கு.